கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம அன்னைக்கு நேற்று 2 நாள் தினக்கு வந்து தானியேலை தியானித்தோம். இதயத்தில் தீர்மானம் எடுத்தோம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அதிகாரிகளை பார்க்குறோம். இவரை பார்த்து நான் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன், ராஜபோஜனத்தில் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அவன் ஐயோ நான் அந்த ராஜ கட்டளை மீறி என்னை கொலை பண்ணிடுவாங்க நான் பயப்படுறான். ஆனாலும் பாருங்கள் அவனும் அந்த பிரதானியும் கர்த்தர் வந்து அவர் இருதயத்தை மாற்றி கர்த்தருடைய கண்ணில் தயவு பாராட்டி சரி உங்க 10 நாள் டெஸ்ட் பண்ணுறோம், அந்த 10 நாளுக்குள்ள நீங்கள் என்ன செய்யுங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணால் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்ல புஷ்டியாக இருந்தோன்னா நீ கண்டினியூ அந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம். அதுமாதிரி கர்த்தர் என்ன செய்றாரு 10 நாள் சாப்பாடுலேயே அவர் நல்ல புஷ்டியாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நாம அதேமாதிரி ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க சமையலுக்கு தீர்மானம் எல்லாரும் புது புதுசு பிறந்த தீர்மானம் எடுப்பீங்க. அந்த தீர்மானத்தின்படி நாம என்ன செய்யணும், எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஒவ்வொரு வருஷமும் எடுப்போம், அதை நிறைவேற்றவே மாட்டோம். ஒரு சகோதரி தான் சமையலுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி பைபிள் வாசித்து தான் சமையல் பண்ணுவேன், காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துருக்காங்க. அந்த எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றவே நான் கர்த்தர் எப்பவுமே எச்சரிப்பாராம், எச்சரித்துட்டே இருப்பாராம், பைபிள் வாசிட்டு போ, பைபிள் வாசிட்டு போ அப்படின்னு. அது எதுக்கு நம்ம எடுத்த தீர்மானத்தை எப்போ நிறைவேற்றினது தவறுதலாக பாவமாக அமைகிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.